வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா. என்ன சார் ஸ்லாங் எல்லாம் மாத்திட்டீங்க? ஆமாங்கண்ணா, பொள்ளாச்சியில இருக்கணும்னா நம்ம பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனுங்க. பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 3.5 இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில இருந்து ட்ரெயின் இருக்குங்க. இங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கு. பஜாருமே இங்க நியர்பைலயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு நியர்பைல தான். இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க இருந்து நம்மளோட சைட் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் அதுக்குள்ளதான் வரும். 4 கிலோமீட்டர் 3 to 4 கிலோமீட்டர் தான் வரும். பஸ் எல்லாமே இங்க இருந்து உங்களுக்கு எல்லா ஊருக்குமே பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. இங்க ஒரு சென்டே உங்களுக்கு 7,40,000 ரூபாய். 7,40,000 ஒரு சென்டே நம்ம கொடுத்துறோம் சார். நம்ம ஒரு சைட்டை கொடுக்குறோம்னா நான் ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி நான் போய் ஒரு இடம் வாங்கணும், ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போம். இது வந்து பாலக்காடு ரோடு, கேரளா போற பாலக்காடு ரோடு, அதாவது ஆனமலை அது எல்லாமே போற ஜங்ஷன். இப்ப நம்ம அடுத்து ஒரு ஜங்ஷன் போறோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை பத்தி ஏன் சொல்றோம்னா கேசவ் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா. இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பேரலா தான் பின்னாடி தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு அடுத்த ஜங்ஷன்ல போயிட்டு அப்படியே ரைட் கட் பண்ண போறோம். திரும்பி இப்படி வந்தோம்னா நம்மளோட சைட். சரிங்களா? ஏன் இதை சொல்றேன்னா பிரைமான லொகேஷன், அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஏரியால ஊருக்குள்ளேயே நம்மளோட சைட் இருக்கு. அதுவும் நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு லோ பட்ஜெட்ல இருக்கு. இங்க இருந்து எங்க பார்த்தாலும் டூரிசம் பிளேஸுக்கு ஈஸி அக்சஸிபிலிட்டி. இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் இந்த சரௌண்டிங் உள்ளே தான். ஆனைமலை 14 கிலோமீட்டர். சரிங்களா? மாசாணியம்மன் கோயில் 14 கிலோமீட்டர், டாப் ஸ்லிப் 35 கிலோமீட்டர், மீன்கரை 23 கிலோமீட்டர், பாலக்காடு 43, திருச்சூர் 96 கிலோமீட்டர். இதாங்க இங்க வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இயற்கை சூழ்ந்த ஒரு இடமா இருக்கும். அதுவும் ஊருக்குள்ளேயே இருக்கும். அதாவது சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரங்கள் இந்த ஏரியாலாம் பார்க்கணும் நம்ம வந்து அவுட்டர்ல போவோம். சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு இடங்களை வந்து பார்க்கவே முடியாது. ஆனா இங்க ஊருக்குள்ளே இப்படிதாங்க இருக்கும். இந்த அளவுக்கு கிரீனரியாவும் இருக்கும், மரங்கள் இருக்கும், குளுகுளுன்னு இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த ஏரியாவெல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க. இதுல ரைட் ஒரு ஜங்ஷன் போகுது பாத்தீங்களா, அதுல போனோம்னா கரெக்டா ஒரு அதிகபட்சம் ஒரு 600 இருந்து ஒரு 800 மீட்டர் இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 60% அமௌண்ட் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா மீதி 40% பாத்தீங்கன்னா வட்டி இல்ல இஎம்ஐ. சரிங்களா? இன்ட்ரெஸ்டே இல்லாம அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டிக்கலாம். நம்ம கஸ்டமருக்காக மட்டும் தான் இது. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. இந்த பஸ் ஸ்டாப்புமே பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லா இடத்துக்குமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. ஏன்னா முக்கியமா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. பின்னாடி தெரியுதான் பாத்தீங்கன்னா மகரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க. இதுல இருந்து நியர்பைல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மக்களை இப்ப நம்ம அந்த பைபாஸ்ல இருந்து உள்ள வந்தோம். அது வந்து நம்ம சைட்டுக்கு போற ரோடு. அங்க இருந்து கரெக்டா 200 மீட்டர் 150 மீட்டர் அவ்வளவுதான் வரும். சரிங்களா? நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துருங்க. இப்ப இந்த ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 60 ஃபீட் ரோடு இருக்கு. நல்ல எக்ஸ்டென்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் போயிட்டு இருக்கு. இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் பைபாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து போயிட்டு இருக்காங்க. பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே டூல போட்டு ஜூம் பண்ணி காட்டுங்க. பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்களா? இந்த பிரிட்ஜ் எதுக்கு போடுறாங்கன்னா இந்த ரோட வந்து நேரா அந்த கோயம்புத்தூர் பைபாஸ்ல போய் கனெக்ட் பண்ண போறாங்க. கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், இல்ல எனக்கு இன்வெஸ்ட்மெண்டா வேணும், டெவலப்மெண்ட் இருக்கணும், அப்ரிசியேஷன் இருக்கணும் யோசிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பார்க்க டெவலப் பண்ணி தர போறோம், பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே லைவாவே கொடுத்துறீங்க. 15 நாள்ல பத்திரப்பதிவு பண்றவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் ஃப்ரீயா வாங்கி கொடுத்துறோம். ஓகே, கூட சேர்த்து 1 கிராம் கோல்டு காயினும் கொடுத்துறேன். அதையும் கொடுத்துறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டயுமே பாத்தீங்கன்னா ஏங்க சென்னையில நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா சென்னையை விட்டு வெளியே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு லொகேஷன்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியா இன்னைக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம கிட்ட இருக்காங்க பாத்தீங்களா, சார் இருக்காங்க. இவங்க ஏற்கனவே சென்னையில இதே மாதிரி மக்களை கவர்ந்து நிறைய பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நாங்க வெளியூர்லயுமே இதே மாதிரி கொடுப்போங்க. அதுவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த லொகேஷன் நம்ம வந்து வந்திருக்காங்க. என்ன லொகேஷன், என்ன பார்க்க போறோம், என்ன பட்ஜெட்ல பார்க்க போறோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா. இருக்கீங்களா? என்ன சார் ஸ்லாங் எல்லாம் மாத்திட்டீங்க? ஆமாங்கண்ணா, பொள்ளாச்சியில இருக்கணும்னா நம்ம. சூப்பர்ண்ணா. அப்ப அத வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத அவர் ஸ்லாங்லயே வந்து சொல்லிட்டாரு. பொள்ளாச்சிக்கே வந்து கூட்டு வந்துட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்கண்ணா, நம்மளோட மக்கள் வந்து வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு இயற்கை ஏழ்மிக்க சூழ்நிலையில எங்களுக்கு வாழக்கூடிய ஒரு தருணத்தை அமைச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே கம்மியான லோ பட்ஜெட்ல சூப்பர் சென்னையில எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி பொள்ளாச்சி சரௌண்டிங்ல இப்பவே கொடுப்போம் சார். கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். சூப்பர் சூப்பர். அதுவும் சைட் எல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே தென்னமரம், தென்னந்தோப்பு சார். சூப்பர்ண்ணா. சுத்தில இயற்கை எழில்மிக்க சூழ்நிலையில அருமையான இடம். இப்ப சென்னையில இருந்து ஒரு டிராவல் பண்ணி வராங்கன்னாக்கா ஒரு இயற்கை சூழ்நிலை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி கட்டிக்கலாம். அவங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லா கொடுத்துருக்கோம். சூப்பர். இபி லைன் இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டேங்க் தனியாவே கொடுத்துருக்கோம். வந்தாங்கன்னாக்கா இருக்கு ஆல்ரெடி 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி. நீங்க 3 மணி வெடிகாலம் 4 மணி ராத்திரிக்கு வந்து தட்டி கூப்பிட்டாலும்
ஆளு வந்து உங்களுக்கு திறந்து விட்டுருவாங்க. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல கேட்டட் கம்யூனிட்டி சார். ஓகேண்ணா, நல்ல டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க ஆல்ரெடி சார். நீங்க பாருங்க, நான் சொல்ல வேணாம், சைட்டே பேசுவீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ இந்த சைட் கரெக்டா எங்கண்ணா, பொள்ளாச்சியில எங்கண்ணா லொகேட் ஆயிருக்கு நம்மளுக்கு? இது பொள்ளாச்சிக்கு ஊருக்கு உட்கிராமம் எல்லாம் கிடையாது. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேற 3.5 கிலோமீட்டர்ல நீங்க உள்ள வந்துடலாம். சைட்டுக்குள்ள வந்துடலாம். நம்மளுக்கு பாலக்காடு போற பைபாஸ்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல உள்ள வந்துடலாம் சார். சூப்பர் சூப்பர்ண்ணா. அதாவது நம்ம பொள்ளாச்சினா பொள்ளாச்சி ஊருக்குள்ளே தான் இருக்கும். ஊருக்குள்ளே, பொள்ளாச்சிலேயே இருக்கும், சிட்டி உள்ளே இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோல நீங்க வந்து ஹைலைட்ல வந்து பாத்துருப்பீங்க. கரெக்டா அந்த பைபாஸ்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான், பக்கத்திலேயே தான் சார், பக்கத்திலேயே இருக்கும். எல்லாமே ஒரு இயற்கை எழில்மிக்க சூழ்ந்த இடத்துல. சூப்பர். நம்மளுக்கு ஒரு வீடு கட்டி உள்ள வரணும்னாக்கா என்னென்ன நம்ம அக்சஸிபிலிட்டி இருக்கணுமோ அத்தனையும் நம்ம சரௌண்டிங்ல இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல், காலேஜ், கவர்மெண்ட் ஆபீஸ், வேற என்ன வேணும் சார், எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே போகக்கூடிய தருணத்துல தான் இடமே கொடுத்துருக்கோம் நம்ம இங்க. சூப்பர். அதாவது இன்னைக்கு நீங்க நம்ம சென்னையை வச்சு சொல்லணும் அப்படின்னா, சென்னையோட நம்ம கோயம்பேடு எடுத்துக்கோங்களேன். கோயம்பேடுக்கு சுத்தி ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு இடம் இருந்தா எப்படி இருக்குங்க? ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல தான் இன்னைக்கு நம்ம வந்து நின்னுட்டு இருக்கோங்க. பயங்கரமான டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம காட்டினா அப்படியே பேரலல் தான் பாத்தீங்கன்னா ஸ்கூலுமே அமைஞ்சிருக்கு. அப்படியே பேரலல் ரோடு தான் உங்களுக்கு வந்து பைபாஸே இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வர பைபாஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் போற பைபாஸோட கனெக்டிங் பண்ணி இப்போ வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு பைபாஸ் பாலம் ஒன்னு போட்டுட்டு இருக்க, வெஸ்டர்ன் பைபாஸ். சரிங்க. அது போட்டாங்கன்னாக்கா இங்க இருந்து ஒரு 5 நிமிஷத்திலேயே பைபாஸ் ஏறிடலாம் நீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம எல்லாமே சொல்லிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் தெரியாதவங்களுக்கு. ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியாதது கிடையாது, நம்மளது வந்து ஏஎம்ஆர் டெவலப்பர்ஸோட சென்னை பிரான்ச்ல நம்ம இப்போ கோயம்புத்தூருக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கோம். சூப்பர்ண்ணா. நம்ம கஸ்டமருக்காக. ஓகேண்ணா. இப்போ நம்ம சைட்டோட நேம் என்ன? குமரன் கார்டன் சொல்லிட்டு இந்த சைட்டோட நேம் நம்ம வச்சிருக்கிறோம். இயற்கை எழில்மிக்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே விரிவா காமிச்சிருவோம் இப்போ வீடியோல. இப்போ நம்ம பொள்ளாச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய இருக்குதுங்க. அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டாவும் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வந்து பிளான் பண்ணலாங்க. இமிடியேட்டா வீடு கட்டுறதுக்கும் இந்த பொள்ளாச்சி மக்களுக்கும் நல்லா இருக்கும். இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கவங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நான் பாக்குறேன், இல்ல எனக்கு இங்க நான் ஒரு வீடு மாதிரி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், இல்ல நான் சென்னையில இருக்கேங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியால, அதாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி உனக்கு வேணுங்க, நான் வந்தா போனா தங்கணும், என் கெஸ்ட் வந்தா தங்கணும், இல்ல மத்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டல் இன்கம் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸா நம்ம சார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். சார் இது பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆஃப் பொள்ளாச்சியில் நம்ம இருக்கோம் சார். இப்போதைக்கு இங்க இருந்து எங்க பார்த்தாலும் டூரிசம் பிளேஸுக்கு ஈஸி அக்சஸிபிலிட்டி. இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் இந்த சரௌண்டிங் குள்ளே தான் நம்மளுக்கு ரோட் அக்சஸ் எல்லாமே இருக்கு. ரீச் ஆயிடலாம். நீங்க என்னென்ன ஏரியாக்கு நம்ம போக முடியும் சார்? இங்க இருந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து கோயில் வந்து மாசாணி அம்மன் கோயில் இருக்கு. ஒரு 15 கிலோமீட்டர்ல இருந்து 14 கிலோமீட்டர் நீங்க ரீச் ஆயிடலாம். ஆனமலை போலாம், இந்த பக்கம் கோயம்புத்தூர் போலாம், இந்த சைடுல பாத்தீங்கன்னா கேரளா பாலக்காடு உங்களுக்கு ரீச் ஆயிடலாம். அதுவே டாப் ஸ்லிப், வால்பாறை எல்லாமே ஆன் த வே தான் சார். எல்லா இந்த மாதிரி நம்ம சொன்ன எல்லாமே சென்டர் பாயிண்ட்ன்றதால எல்லா இடத்துக்கும் ஈஸி அக்சஸிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதுக்கு நம்ம பொள்ளாச்சியில இருக்கும்போது இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட். அவ்வளவுதான் சார். அதனால சிட்டிக்குள்ளே நீங்க இருக்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு அதே கிலோமீட்டர் தான். ரெண்டுமே அக்சஸிபிலிட்டி தான். சூப்பர் சூப்பருங்க. அதாவது ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த அட்மாஸ்பியரும் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எல்லாத்துக்குமே சூட்டபிளான இடம் சார். நம்ம ஒரு சைட்டை கொடுக்குறோம்னா, நான் ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி நான் போய் ஒரு இடம் வாங்கணும், அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போங்க. கண்டிப்பா அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உங்க சென்னையில போட்ட சைட் எல்லாமே பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். என்கொயரிஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும், புக்கிங்ஸ் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம சைட்டே முடிஞ்சது சார். முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 2 வீடியோ போட்டோம். ஃபர்ஸ்ட் சைட் வீடியோ போட்டோம், சூப்பர்ங்க, முடிஞ்சது. ரெண்டாவது வீடியோ போட்டோம், சரி, அதுவும் முடிஞ்சிருச்சு. மூணாவது போடுறோம், இதுவும் முடிச்சிடுவோம். சூப்பர் சூப்பர்ங்க. இது இல்லாம இன்னொன்னு இந்த பொள்ளாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த பொள்ளாச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நகராட்சிக்குள்ள வந்து இருக்குதுங்க. ஆனா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இத டிஸ்ட்ரிக்டா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அதோட டாக் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வந்து இருக்கு. ஏன்னா இவ்வளவு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியால இன்னும் டெவலப்மெண்ட் நிறைய கொடுக்கலாம். ஏன்னா இந்த சரௌண்டிங் இந்த ஒரே ரோடு நம்ம பைபாஸ் வந்து பாத்துருப்பீங்க நீங்க, ஆனமலை பாலக்காடு போற பைபாஸ். இந்த பைபாஸ்ல தான் ஃபுல்லாவே ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் பக்கத்துலயே, நியர் பை ஆபீஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே பக்கத்துலயே. சூப்பர் சூப்பர் சார். அதனால தான் நம்ம திரும்ப சொல்றோம், இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டா வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கறனால அது எல்லாமே ஒரு கூடிய சீக்கிரத்துல மேபி இந்த நெக்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கூட வரலாங்க. சீக்கிரத்துல வரலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் பயங்கரமா இருக்கும்ல உங்களுக்கு சார். இந்த சைட்டை பொறுத்தவரையிலும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமே சரி இது மிகப்பெரிய ஒரு டெவலப்மென்ட்ல இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. அதனால தான் நம்ம திரும்பவும் சொல்றோம், வந்து இத வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம சைட் அமைஞ்சிருக்க லொகேஷன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலக்காடு பைபாஸ், இது உள்ள போது பாத்தீங்கன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் பைபாஸ். உங்களுக்கு நேரா
நேரா கோயம்புத்தூர்ல போய் கனெக்ட் ஆகுது. நம்ம முன்னாடி இருக்கிற சைட்டோட என்ட்ரன்ஸ் பாதை இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே பொள்ளாச்சி ஊருக்குள்ள போற ஒரு ரோடு உங்களுக்கு. அதுலயுமே மினி பஸ் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு போயிட்டு மினி பஸ்ஸும் நம்ம சைட் வாசல் வழியாவே போகுது சார். போகுது உங்களுக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம சைட் வாசல் வழியா பஸ் போகுது. சைட் சரௌண்டிங் ஃபுல்லா நம்ம வந்து பேசியாச்சு. இப்ப சைட்டை பத்தி கொஞ்சம் வந்து சொல்லிடுவோம். இது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏக்கர், எத்தனை பிளாட்ஸ் கொடுத்துறோம், என்ன அப்ரூவ்டு, என்ன டெவலப்மெண்ட்? சார் இது வந்து 5 ஏக்கர்ல நம்ம இடம் போட்டுருக்கோம். டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு. இமிடியேட்டா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்க உள்ள வரலாம். சூப்பர் சூப்பருங்க சார். அதே மாதிரி நல்ல அகல தார் சாலை உங்களுக்கு ஃபுல்லாவே பிளாக் டாப் ரோடாவே நல்லா வைடாவே போட்டு கொடுத்திருக்கோம். ஈபி லைன் கனெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்திருக்கு நமக்கு. சோலார் லைட் எல்லா தெருவுலயுமே போட்டு கொடுத்துறீங்க போல. எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் பைப் லைன் வரல இண்டிபெண்டன்ட்டா கொடுத்திருக்கு. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தனித்தனியா, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியா கொடுத்திருக்கு. காம்பவுண்ட் வால் பக்காவா கொடுத்தாச்சு. செக்யூரிட்டி 24 ஹவர்ஸ் நமக்கு இருக்காரு. ட்ரைனேஜும் போட்டு கொடுத்துறீங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துறோம் நம்ம. சூப்பர். பார்க் வசதியும் கொடுத்திருக்கோம். பார்க்கும் உள்ள கொடுத்தாச்சு. கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் தனியா கொடுத்தாச்சு. சூப்பர்ண்ணா. எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது சார். கையில வெறும் 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா போதும். சரி, ஒரு இடத்த அவங்க 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். 1 லட்சம் ரூபாய். சூப்பர்ண்ணா. 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க. முன்பணமா 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். நம்ம வந்து இங்க ஒரு பிளாட்டை வந்து சொந்தமாக்கிக்கலாம். உங்களுக்கு 75% வரலாம் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். சூப்பர். இன் கேஸ் என்னால லோன் ஃபெசிலிட்டிஸ் போக முடியல அப்படின்றவங்களுக்கும் சரி நம்மளோட ஓன் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். எப்படி அதை நம்ம எப்படி பண்ண போறோம்? அது பாத்தீங்களா சார், 60% அவங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் 40% நம்மளோட கம்பெனியே வந்து அதாவது நீங்க ஆல்ரெடி கொடுப்பீங்களா வட்டி இல்ல. அதேதான். அதாவது நீங்க 60% அமௌண்ட்டை வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா மீதி 40% பாத்தீங்கன்னா வட்டி இல்ல இஎம்ஐ. சரிங்களா? இன்ட்ரெஸ்டே இல்லாம அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டிக்கலாம். நம்ம கஸ்டமருக்காக மட்டும் தான் இது. சூப்பர். அந்த 60% முடிச்சோனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கையோட பண்ணி கொடுத்துறோம். பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமா பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணே. கேஷ் அண்ட் கேரில போறது மட்டும் ஃபுல் கேஷா வந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாவும் பண்ணி கொடுத்துறோம். ஃப்ரீ பண்ணிடலாம் சார். சூப்பர். எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஏ மாதிரி போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய வந்து கொடுப்பாங்க. அதாவது எல்லா மக்களுமே வாங்கணும். என்ன? கண்டிப்பா எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து சொந்தமாக்கணும். முடியாதவங்க, அதாவது எனக்கு லோன் போக முடியல சார், என்னால இந்த பட்ஜெட்டுக்குள்ள போக முடியல, ஏன்டானா கொஞ்சம் ஒரு 50% அமௌண்ட் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட நம்மளால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணி கொடுத்துறோம். அது நம்மளோட கஸ்டமருக்கே தெரியும். கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சார். உள்ள 123 பிளாட் இருக்கானா? 124 பிளாட் வரலாம் வச்சிருக்கீங்க. சூப்பர். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 ல இருந்து 20 பிளாட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. புக் பண்ணிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே. இந்த பிளாட் இருக்கிறது நம்ம வியூவர்ஸ் மூலமா நம்ம பாக்குறவங்க நீங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து முடிஞ்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஏரியால நமக்கு வந்து ஒரு இடம் வேணும், அதாவது நீங்க ஊட்டி போயிருப்பீங்க, கொடைக்கானல் போயிருப்பீங்க, இல்ல நம்ம எந்த ஒரு ஹில்ஸ் ஏரியா நம்ம போகணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஆனா அங்கெல்லாம் போய் நம்ம இருக்க முடியுமா, எப்பயுமே அந்த இடத்துக்கு போய் நம்ம தங்க முடியுமா, இல்ல அங்க வாங்கினா நம்மளுக்கு இடம் சேஃபா இருக்குமா, அப்படிலாம் நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளேயே சிட்டிக்குள்ளேயே ஒரு டவுன் ஹில்ஸ்லயே இந்த கிளைமேட்டை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு நினைப்பீங்கல்ல, அந்த இப்ப கோயம்புத்தூர்னால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு கிளைமேட் நம்மளுக்கு கிடைக்கும். அது பொள்ளாச்சியில இன்னும் அதிகமாவே இருக்கும். ஏன்னா சுத்தி மரங்கள்ங்க, சுத்தி தென்னை தோப்பா தான் இருக்கும். அதுக்கு நடுவுலயே ஒரு ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கு. ஃபுல்லாவே கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் நிறைய வீடு கட்டிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லா கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் ஏரியா தான் சார். ஏரியா இது அவங்கவங்க தனியா இடம் வாங்கி இந்த இடத்துல இருக்காங்க. எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஆமா, அபார்ட்மெண்ட் நீங்க பார்க்க முடியாது. நீங்க சூப்பர். இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் நம்ம சார்? நம்ம இங்க ஒரு சென்ட்டே உங்களுக்கு 7,40,000 ரூபாய். 7,40,000 ஒரு சென்ட்டே நம்ம கொடுத்துறோம் சார். சூப்பருங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. இங்க மினிமம் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எப்படி நம்மளுக்கு இதா மினிமம் 609 சதுர அடியில இருந்து இருக்கு நம்மளுக்கு. சூப்பருங்க. அப்போ ஒரு லோ பட்ஜெட்டுக்குள்ளேயே ஒரு 10 லட்சம் ரூபாய் உள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து வாங்கிக்கலாம். அதுதான் கண்டிப்பா. ஒரு 10-65 கட்டினீங்கனாக்கா ஒரு இடத்த சொந்தமாக்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம். வீடும் கட்டி தரோம். சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் வரலாம் நம்ம பண்ணி. சிங்கிள் பிஹெச்கே வாங்குறாங்க, எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி எனக்கு இருந்தா போதுனா எவ்வளவு வரும்? ஒரு 22 லட்சம் ரூபாய் பண்ணி கொடுக்கலாம் சார். சூப்பர். 22 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு வீடாவும் நீங்க வந்து சொந்தமாக்கிக்கலாங்க. அதான் முக்கியமான விஷயமே. சூப்பரான லொகேஷன்ல உட்கார்ந்திருக்கோம் உங்களுக்கு. பார்க்லயே உட்கார்ந்துட்டோம். ப்ளே ஏரியாலயே உட்கார்ந்துட்டோம் நம்ம இப்போ. சூப்பர். அதாவது பார்க் டெவலப் பண்ணி தர போறோம், பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா கொடுத்திருப்பாங்க. நம்ம எல்லாமே லைவாவே கொடுத்துறீங்க. சூப்பர். அது வருது இது வருதுன்னா சொல்ற கதையே கிடையாது. இது கதையல்ல, நிஜம். அதே மாதிரி அந்த கெஸ்ட் ஹவுஸ் பத்தி சொன்னீங்கல்ல, அத பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க சார். இப்போ நம்ம மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ன்றது எப்பவுமே நம்ம மனசுல இருக்கும். கண்டிப்பா. அந்த ஒரு விஷயத்தை இந்த சைட்ல நான் கொடுத்திருக்கிறேன். சூப்பர். என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி தெரியுது பாருங்க. ஆமா, அங்க டபுள் பெட்ரூம் இருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் வந்து நான் கட்டி வச்சிருக்கிறேன். இப்பவே லைவ்ல இருக்குது. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இன் கேஸ் அவங்க ஏதோ கேரளா போறாங்க, லாங் ஜர்னி பண்ணி வராங்க, தங்கறதுக்கு ஒரு செலவு இல்லாம அவங்களுக்கு ஃப்ரீயா நம்ம அந்த இடத்த கொடுத்துடலாம். அவங்க ரெஸ்ட் எடுத்து அந்த வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்குறோம். நீங்க வர்றீங்க, கோயம்புத்தூர் வர்றோம், இல்ல இந்த வால்பாறை வர்றோம், இல்ல டாப் ஸ்லிப் வர்றோம், நீங்க இந்த லொகேஷன்ல நான் பொள்ளாச்சியில வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இங்க கெஸ்ட் ஹவுஸே இருக்கு. நீங்க லைவா வந்து ஒரு தங்கிட்டு ஒரு கெஸ்ட் எடுத்து இந்த என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியர் எல்லாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாம் போக முடியும். இந்த ஒரு வாய்ப்பையுமே பாத்தீங்கன்னா இப்பவே வந்து கொடுக்குறாங்க. இதுவே இருக்கு. இனிமே தான் பண்ண போறோம் அப்படின்ற கதைக்கே இங்க இடம் கிடையாது. எல்லாமே வந்து இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயமே. எல்லாமே லைவா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு 1 BHK 2 BHK தனித்தனியா நீங்க கட்டி
கட்டி விட்டா கூட உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். இன்னொரு சலுகையும் கொடுத்துறேன் சார். சரிண்ணே, சொல்லிருங்க. 15 நாள்ல பத்திரப்பதிவு பண்றவங்களுக்கு சரி ரிஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் ஃப்ரீயா வாங்கி கொடுத்துறோம். ஓகே, கூட சேர்த்து 1 கிராம் கோல்டு காயினும் கொடுத்துறேன். அதையும் கொடுத்துறீங்க. அதையும் கொடுத்துறேன். இன்னைக்கு கோல்டு ரேட் அதிகமா போயிட்டே இருக்கு. கோல்டையும் கொடுக்குறேன்னு சொல்றாரு அண்ணன். அதனால மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஏ மாதிரி டெவலப்பர்ஸோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே டைரக்ட் கம்பெனி நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதனால இமீடியட்டா கால் பண்ணுங்க. சைட்டை வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட கூட்டுவாங்க. வந்து அவங்களுக்கு இந்த லொகேஷன் எல்லாத்தையுமே வந்து காட்டுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிடிக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கிட்டு தாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு தான் ஊருக்கு பஸ் ஏறுவீங்க. அதனால இமீடியட்டா கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே மக்களே, ரொம்ப நன்றி. வணக்கங்கண்ணா. அதனால இமீடியட்டா பாத்துக்கோங்க. சைட்டை வந்து பாருங்க, அண்ணனையும் பாத்துக்கோங்க. வந்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்துட்டு இடத்தையுமே பாத்தீங்கன்னா புக் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரமேஷ்.